கைஸ் ஒரே ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஒண்ணுமே இல்லை, எனக்கு வந்து அந்த காலத்துல வாழ்ந்தவங்க ரொம்ப நல்லா வாழ்ந்துருக்காங்க, நம்ம தான் வந்து நாய் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இது கேட்டதுக்கு அப்புறம். அதனாலதான் உங்ககிட்டயும் சொல்றேன். யாருக்காவது இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, பின் கமெண்ட்ல போட்டுறேன் கரெக்டா இருந்ததுன்னா. ஏன்னா எங்க தாத்தா கிட்ட ரீசெண்டா நான் பேசும்போது அவர் வந்து அவரோட பீரியட்ல 60 to 70 அந்த டைமிங்ல வந்து கரெக்டா வருஷம் அவருக்கும் தெரியல 16 அம்ச கொள்கைன்னு ஒரு போராட்டத்துல கலந்துருக்கிறாரு. போராட்டம் எதுக்குன்னா ரொம்ப நேரம் வேலை வாங்குறாங்க, 8 மணி நேரத்துக்கு மேல வேலை வாங்குறாங்க, சம்பளம் கம்மியா இருக்கு, போதும் அதெல்லாம் மேட்டர்ல விடுங்க. இப்ப என்னன்னா அவங்க அந்த போராட்டத்துல ஜெயிச்சு சம்பள உயர்வு தந்திருக்கிறாங்க. அப்போதைய சம்பளம் எங்க தாத்தாவுக்கு பாத்தீங்கன்னா 250 ரூபா. 250 ரூபாங்கிறது சரி ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் அந்த டைம்ல ரூபாயோட மதிப்பெல்லாம் கம்மியா இருக்கும் அப்படி இப்படி ஓகே அப்படின்னாச்சுன்னா எனக்கு ஒரு டவுட். சரி சும்மா செக் பண்ணுவான்னு கோல்ட் ரேட் அப்ப செக் பண்ற 250 to 70 இருக்குது. அதாவது அவங்களோட சேலரி உயர்வு பண்ணதே பாத்தீங்கன்னா சராசரி மனித சேலரின்னு சொல்லிட்டு 250 ரேஞ்சில் இருக்கு. அதாவது ஒரு பவுனுக்கு ஈக்குவலா இருக்கு. ஆனா இப்ப நம்மளோட இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம சராசரி வருமானம் பாத்தீங்கன்னா 1 கிராம் to 1.5 கிராம் அந்த ரேஞ்சில தான் வருது. எனக்கு புரியல. அந்த காலத்திலேயே அவங்களாம் போராட்டம் பண்ணிருக்காங்க, ஏன் நம்மளாம் போராட்டம் பண்ணல? இல்ல இதுக்கு வேற ஏதாவது ரீசன் இருக்கும். அந்த டைம்ல வந்து கோல்டு ரேட் வந்து அத்தியாவசியம் இல்ல அனாவசியங்கிறனால ரேட் கம்மி, இப்ப வந்து எல்லாரும் வாங்குறதுனால ரேட் அதிகமாச்சா என்னன்னு எனக்கு தெரியல. இதுக்கான தெளிவான புரிதல் இருக்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு இது தெரியல, தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லயே அறிவாளி இருப்பான் எவனா, அது உண்மையே தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. மேக்சிமம் எனக்கு நல்ல கமெண்ட் இதுதான் இதுன்ட்டு எனக்கு தோணுச்சுங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது ரீசனா இருக்குமோ அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த கமெண்ட் நான் எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், இல்லைன்னா அது பின்ட்டு கமெண்டா போடுறேன்.